எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேக்கர் விமன் யூடியூப் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கிட்டப்பில் இருந்து ஒரு ப்ராஜெக்டை நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டருக்கு க்ளோன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட ஒரு ப்ராஜெக்டை கிட்டப்பில் இருந்து க்ளோன் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், கிட் க்ளோன்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் க்ளோன் பண்ணக்கூடிய அந்த கிட்டப்பில் இருந்து க்ளோன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே தான் வந்து க்ளோன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+Shift ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிட் பேஷ் ஹியர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட கிட் பேஷ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது நான் இங்கே வந்து பத்மப்ரியா ஆர் அப்படின்றவங்க ப்ரொஃபைலில், இது வந்து என்னோடய ப்ரொஃபைல் தான். ஸோ இதில் ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்குது. ஸோ அந்த ரெபாசிட்டரியில் ஸ்ட்ரிங் லிட்ரல் அண்ட் ஸ்ட்ரிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ க்ளோன் பண்ண போகிறேன். இதுக்கு இங்கே வந்து க்ளோன் ஆர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு அந்த யூஆர்எல் காமிக்கும். HTTPS யூஆர்எலும் இருக்குது, SSH யூஸ் பண்ண அந்த யூஆர்எலும் இருக்குது. பட் நான் வந்து HTTPSே எடுக்க போகிறேன். இதை இங்கே வந்து பக்கத்தில் வந்து இங்கே காப்பி ஐக்கன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூஆர்எல் கம்ப்ளீட்டாக காப்பி ஆகிடும். இப்போது நம்ம இருக்கிறது வந்து கிட் க்ளோன்டு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம க்ளோன் பண்ண போகிற ப்ராஜெக்ட் இருக்கணுமோ அதுக்குள்ளே தான் நம்ம கிட் பேஷ் இருக்குது. இப்போது இதுக்குள்ளே கிட் க்ளோன் நம்ம காப்பி பண்ணியிருக்கிற அந்த யூஆர்எல் என்ட்ரு பண்ணோன்னா க்ளோனிங் இன்டு ஜாவா ப்ரோக்ராம். ஸோ நமக்கு வந்து 100% இது வந்து க்ளோன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாவா ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து இதில் வந்துருச்சு. இப்போ க்ளோன் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம க்ளோன் பண்ணியிருக்கனால இங்கே .git அப்படின்ற அந்த ஃபோல்டரும் சேர்ந்து நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இதில் மேக் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரி சேஞ்சஸ் எல்லாமே நம்மளால் வந்து இதில் பார்த்துக்க முடியும். டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த .git அப்படின்ற ஃபோல்டர் வந்து நமக்கு சேர்ந்து டவுன்லோட் ஆகாது. ஒன்லி அந்த சோர்ஸ் ஃபைல்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நான் அது காமிக்கிறேன். இப்போது இதே ப்ராஜெக்டையே வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆஸ் ஜிப் இது கொடுத்தோன்னா நமக்கு இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இதில் .git அப்படின்ற ஃபோல்டர் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து க்ளோன் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஒரு கிட்டப் ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணுறது அப்படின்னா நம்ம .git அதாவது அந்த இதோட ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து டவுன்லோட் ஆகும். பட் நம்ம டவுன்லோட் பண்ணுறப்போ வந்து அதோட ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு வராது, ஒன்லி சோர்ஸ் ஃபைல் மட்டும்தான் வரும். ஓகே, இதுதான் க்ளோனுக்கும் டவுன்லோடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். தேங்க்யூ.